இந்த கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ கஷ்டத்தில் தெரியுமா இருக்கிறேன், நான் எவ்வளவோ பிரச்சனையில் தெரியுமா இருக்கிறேன். என் பிரச்சனை உனக்கு தெரியுமா, என் கஷ்டங்கள் உனக்கு தெரியுமா, என்னுடைய இழப்பு தெரியுமா, என் செலவு தெரியுமா. ஸ்தோத்திரம். என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நம்மை பற்றி நாம் ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரம் சுய பரிதாபமாக பேசுவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தாவீதை குறித்து. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுபோல நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன தெரியுமா, என் சூழ்நிலை என்ன தெரியுமா, என் கஷ்டம் என்ன தெரியுமா, நானே ஒன்றும் இல்லாதவன், நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், நானே வேலை இல்லாதவன், நானே காசு பணம் இல்லாதவன், நானே வீடு வாசல் இல்லாதவன், நானே மதிப்பு மரியாதை இல்லாதவன், நானே கனம் இல்லாதவன், நானே யாரும் மதிக்காத ஒரு ஆள், என்கிட்ட ஒன்றும் இல்லாத ஆள், ஒரு திறமை இல்லை, ஒரு தாளந்து இல்லை, ஒரு அறிவு இல்லை, ஒரு படிப்பு இல்லை, ஒரு ஞானம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது. ஸ்தோத்திரம். எனக்கு வாழ தெரியாது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் இதுவரைக்கும் நினைத்த சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம யாருக்குள் இருக்கிறோம்? கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். என்ன சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள். ஆமென். திடப்படுத்தி கொண்டான். அவனுக்குள்ளே மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது பலன் இல்லை. ஆமென். 4ஆம் வசனம் சொல்லுகிறது பலன் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவன் திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சவால். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டமே வராதா அப்படின்னா இது இங்கே வராதுன்னு இந்த சம்பவம் சொல்லலை, வரும்னு சொல்லுது. இழப்பு வராதா? ஸ்தோத்திரம். அது வராதுன்னு சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். சூறையாடுகிறவங்க வரமாட்டாங்களா? இல்லை, வருவாங்கன்னு சொல்லுது. எதிரிகள் அப்போ வரமாட்டாங்களா? இல்லை, வருவாங்கன்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். பிரச்சனை அப்போ வராதா? இல்லை, வரும்னு சொல்லுது. தோல்வி அப்போ வராதா? வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். சிறையாக்கப்படுதல் வராதுன்னு இது சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். இங்க அநேக குழப்பங்கள். ஸ்தோத்திரம். வராதுன்னு சொல்லலை, வரும்னு சொல்லுது. ஆனா எல்லாம் வந்தபோது அதோடு சேர்ந்து அழுகை கண்ணீர் வராதுன்னு சொல்லலை, வந்தது. ஆனா இதன் மத்தியில ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் ஒரு மனிதன் இருந்தால் அங்கே ஸ்தோத்திரம் ஒரு பலனும் திடனும் சேர்ந்து வரும். ஆமென். இவைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியான ஒரு பலன் வரும். இவைகளை எல்லாம் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும்படியான ஒரு திடன் வரும். அல்லே